உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வர வேண்டி நிற்கும் என் சகோதரர்கள் அனைவருக்கும் கூடிய விரைவில் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். சொர்க்கம்னாலே நம்ம இருக்க இடம் சந்தோஷமாக இருந்தாலே அதைத்தான் சொர்க்கம்னு சொல்லுவோம். வேறு எந்த இடமும் நம்ம போய் தேட தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மனசும் ஒருத்தருக்கு தேவை போதும் அப்படின்ற எண்ணமும் இருந்தால் மட்டுமே தான் கண்டிப்பாக நம்மளுக்கு அது இடம் சொர்க்கமாக இருக்கும். அப்படி இங்கே ஒரு பெரிய ஒரு சொர்க்கத்தை பற்றி பேசுகிறாரு. கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் கடவுளை சொர்க்கம் மற்றும் மனிதனை பற்றி விவரமாக பேசுகிறாரு. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானி உட்கார்ந்துருக்காரு. பேசி முடித்ததுமேவும் மேடையை விட்டு இறங்கி வந்த தத்துவ ஞானியோட எப்படி இருந்துச்சு என்னோடய பேச்சு அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறாரு. நீங்கள் பேசுனது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது. எப்படி? கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழ்கிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னீங்க. இதில் என்ன முரண்பாடு இருக்குது அப்படின்னு கேட்டார் அந்த பெரியவர். எல்லாம் தப்பும் செய்துவிட்டு கடவுளை நம்பினால் அவன் சொர்க்கத்துக்கு போவானா அப்படின்னு கேட்குறாரு. அல்லது ஒரு தவறும் செய்யாமல் ஒழுங்காக வாழ்ந்துட்டு கடவுளை நம்பாமல் இருக்கும் ஒருத்தர் நரகத்துக்கு போயிடுவானா அப்படின்னு கேட்குறாரு. கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு திருடன் எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நல்லவன் எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழ்கிறது முக்கியமாக இல்லை நல்லவனை வாழ்கிறது முக்கியமாக அப்படின்றாரு. குழப்பத்தோட வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினார் பேச்சாளர். கனவுல ஒரு ரயிலில் போய் கொண்டிருந்திருக்காரு. எதிரில் உட்கார்ந்தரோட நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு அந்த எதிர்த்த உட்காந்துருந்தவர். ரயில் நின்னதுமே இருவரும் இறங்கினாங்க. இங்கே கௌதம் புத்தர் சாக்ரட்டிஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள பார்த்ததுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சி அங்கேயும் இங்கேயும் பார்த்துருக்காரு. பாலைவனம் மாதிரி இருந்திருக்கு. எலும்பும் தோலுமா சில முனிவர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, புத்தர் சாக்ரட்டிஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி யார் இங்கே இல்லையே, அவர்களெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதிர்ச்சி அடைந்தது உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி புறப்பட்டு கொண்டு வந்த ரயிலில் ஏறி உட்காந்துட்டாங்க. மறுபடி கனவு தொடருது. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீசுது. வெளியே அழகான நீர்நிலைகள், நந்தவனம், மலர் கூட்டம்லாம் அங்கங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக உல்லாசமாக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம்தான். ரயிலை விட்டு இறங்கியதுமே ஒரு சந்தேகம் வர, இது நரகமா இல்லை சொர்க்கமா அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஆமாம் இது நரகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க என்பதுதான் என்னோட சந்தேகம் அப்படின்றாரு. இங்கே நீங்கள் பார்க்குற பசுமை, ஆடல் பாடல், அழகிய மலர் எல்லாமே கௌதம் புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் மற்ற மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரதேசத்தை அவர் மாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போக விரும்புறதில்ல அப்படின்றாங்க. இந்த அதிர்ச்சியிலேருந்து அந்த கனவு கலைஞ்சு அவர் எந்திரிக்கிறாரு. இதிலேருந்து நம்ம என்ன நன்மை செய்கிறோம், நல்லவங்க எங்கே இருக்காங்க, பெரியவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடம்தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்ல வராங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த ஆன்மீக கதைகளோடு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.